ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல இதுதான் நடக்கணும்னா அந்த இடத்துல நடக்கும். சுடுகாடு இருக்கிறது அங்கே தான் நம்ம வந்து பாடியை எரிக்க வேண்டும் என்று சொல்லி கிராமங்கள் வைத்திருந்தால் அந்த இடத்துல தான் போய் எடுப்பாங்க. அதுக்கு போல வேற எந்த இடத்துலையும் போய் எரிக்க மாட்டாங்க. இந்த அரசாங்கமே புணம் புதைக்கிறார் சார் இருக்கார். காரணம், இந்துக்களுடைய புனிதமான தீபத்தூணை இந்த சட்ட மந்திரின்னு சொல்கிற ஒரு சட்ட ஞானமே இல்லாத நபர் ரகுபதி அதை என்ன சொல்கிறாரு, புணம் புதைக்கிற இடத்துல தான் புணம் புதைக்கணும். ரொம்ப நியாயம். அப்படின்னா கருணாநிதி இறந்து போன உடனே கண்ணம்மாப்பேட்டைக்கு தானடா போயிருக்கணும். நீங்கள்லாம் எதுக்கு கடற்கரைக்கு ஓடுறீங்க? கண்ணம்மாப்பேட்டைக்குள்ள போயிருக்கணும். புணம் புதைக்கிறதா புணம் புதைக்கிற இடத்துல வேணாம். ஆகவே ரகுபதி போன்ற ஹிந்து விரோத தீய சக்திகள், சேகர் பாபு போன்ற ஹிந்து விரோதிகளுக்கு நான் சொல்றேன், நீங்க அதிகமா பேசாதீங்க. நாங்க அடிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க. அதனால எச்சரிக்கையோட இருக்கணும். உங்க ஹிந்து விரோதத்தை நிறுத்துங்கள். இந்த தேர்தலுக்கு முன்பாக இப்ப தை மாசம் பூசம் வருது, அதை ஒட்டி கார்த்திகை வருது. அதனால அதுக்குள்ள இங்க தீபம் ஏற்றணும். ஏற்றலைன்னா இந்த இஷ்யூ எலெக்ஷன் இஷ்யூவா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய ஹிந்து விரோத சக்திகளை வீட்டுக்கு அனுப்ப வீடு வீடாக ஹிந்து ஆர்வலர்கள் இதை எடுத்து செல்வார்கள். ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல இதுதான் நடக்கணும்னா அந்த இடத்துல நடக்கும். சுடுகாடு இருக்கிறது அங்கே தான் நம்ம வந்து பாடியை எரிக்க வேண்டும் என்று சொல்லி கிராமங்கள் வைத்திருந்தால் அந்த இடத்துல தான் போய் எடுப்பாங்க. அதுக்கு போல வேற எந்த இடத்துலையும் போய் எரிக்க மாட்டாங்க. இந்த அரசாங்கமே புணம் புதைக்கிறார் சார் இருக்கார். காரணம், இந்துக்களுடைய புனிதமான தீபத்தூணை இந்த சட்ட மந்திரின்னு சொல்கிற ஒரு சட்ட ஞானமே இல்லாத நபர் ரகுபதி அதை என்ன சொல்கிறாரு, புணம் புதைக்கிற இடத்துல தான் புணம் புதைக்கணும். ரொம்ப நியாயம். அப்படின்னா கருணாநிதி இறந்து போன உடனே கண்ணம்மாப்பேட்டைக்கு தானடா போயிருக்கணும். நீங்கள்லாம் எதுக்கு கடற்கரைக்கு ஓடுறீங்க? கண்ணம்மாப்பேட்டைக்குள்ள போயிருக்கணும். புணம் புதைக்கிறதா புணம் புதைக்கிற இடத்துல வேணாம். ஆகவே ரகுபதி போன்ற ஹிந்து விரோத தீய சக்திகள், சேகர் பாபு போன்ற ஹிந்து விரோதிகளுக்கு நான் சொல்றேன், நீங்க அதிகமா பேசாதீங்க. நாங்க அடிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க. அதனால எச்சரிக்கையோட இருக்கணும். உங்க ஹிந்து விரோதத்தை நிறுத்துங்கள். இந்த தேர்தலுக்கு முன்பாக இப்ப தை மாசம் பூசம் வருது, அதை ஒட்டி கார்த்திகை வருது. அதனால அதுக்குள்ள இங்க தீபம் ஏற்றணும். ஏற்றலைன்னா இந்த இஷ்யூ எலெக்ஷன் இஷ்யூவா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய ஹிந்து விரோத சக்திகளை வீட்டுக்கு அனுப்ப வீடு வீடாக ஹிந்து ஆர்வலர்கள் இதை எடுத்து செல்வார்கள்.